This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் பிளாஸ்டிக் ஐட்டம்ன்றது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டெய்னராக இருந்தாலும் சரி, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதா சரி, பக்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் நம்ம அதை வந்து கொஞ்சம் சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். அது வந்து நல்லது கிடையாது. மெயினாக குக்கிங்கில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது, தண்ணி குடிக்கிற பாட்டிலு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹை கிரேட் பிளாஸ்டிக்லலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் டேஞ்சர் தான். மொத்தத்தில் பிளாஸ்டிக் அப்படின்றதே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். கண்டெய்னராக இருந்தாலும் சரி, பாட்டிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு போடுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுவாங்க, சிலது ரீசைக்கிள் பண்ண மாட்டாங்க. என்ன தான் நம்ம வந்து பண்ணாலும் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். வீட்டில் நம்ம வந்து பழைய பாட்டிலு அதெல்லாம் வச்சு கூட செடி வளர்ப்பாங்க. அது வெளியில் வாங்க பாட்டை நம்ம வாங்க கொஞ்சம் சேவ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி நிறைய பேர் நிறைய விதத்தில் அது யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர், கிச்சனில் யூஸ் பண்ணுற கண்டெய்னரு, மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி பருப்பு, உளுந்து, இந்த மாதிரி என்ன நம்ம கிச்சனில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாமல், நல்ல ஐடியா நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ஸ்டீல் வந்து நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். பட் டாய்ஸுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பண்ணாமல் கொஞ்சம் ஹை கிளாஸ் குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் இருக்கிற டாய்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதுவும் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ரீசைக்ளிங் தான் பண்ணுறாங்க. இப்போ பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசைக்ளிங் இருக்குது, ரீசைக்ளிங் இல்லாததெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ பெட்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலோ இல்லை மண்பாண்டமோ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம மண்பாண்டத்தில் வந்து பவுல் எவ்வளோ இப்போது நிறையா கிடைக்குது, பவுல்ஸ் கிடைக்குது, பாட்டு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஸோ அதில் வச்சு நம்ம கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து நல்லது தான், உடம்புக்கு நல்லது. எந்த ஒரு ஹைஜீனிக் இல்லாததுலாம் கிடையாது. நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு யூஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேக் வந்து கிளாத் பேக்காக யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் கேரி பேக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம அதை நிறையா கடையிலலாம் அதெல்லாம் வந்து இப்போது கொடுக்குறதில்ல. நம்ம வந்து கையில் பேக் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பிக் ஷாப்பரோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாத் இந்த மாதிரி பேக்கோ, இந்த மாதிரி பேக்கில் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது கஷ்டம்தான். பட் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம். ரீசைக்கிள் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நல்லதும் இருக்குது, அதில் உள்ளது இருக்குது, பண்ணாததும் இருக்குது. எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேப்பர் பேக்ஸில் நம்ம வாங்கலாம். நம்ம பேப்பர் பேக்ஸ் நம்மளே வீட்டில் கூட செய்யலாம். நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கூட நம்மளே கைப்பிடி வச்சு நம்மளே கூட வீட்டிலே தயாரித்து நம்ம ஓன் யூஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை பேப்பர் பேக்ஸ் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃபு நல்லா ஹைஜீனிக்காக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம லைஃப் ஓரளவுக்கு இந்த விஷயத்தில் நம்ம தப்பிச்சு நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இது என்னுடைய சஜஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாவ் அ கிரேட் டே.